நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான, அதாவது உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்க வைக்க போற ஒரு தலைப்பை பத்தி ஆழமா பேச போறோம். ஆமா, இது கண்டிப்பா நெறைய பேருக்கு ரொம்பவே ரிலேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. இப்போ நேயராகிய நீங்க ஒரு ஏடிஎம் மிஷினை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க கார்டை உள்ள போட்டு பின் நம்பர் அடிச்சா அதுல பணம் இருக்கிற வரைக்கும் நம்ம கேக்குறதெல்லாம் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்ட். ஒரு மிஷின் அப்படி இருக்கிறது சரி. ஏன்னா அது அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா ஒரு மனிதர் தன்னோட நிஜ வாழ்க்கையில சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரியே நடந்துக்கிட்டா எப்படி இருக்கும்? அதாவது ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவங்களோட சொந்த டைம், எனர்ஜி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. எக்ஸாக்ட்லி. யாராவது ஒரு உதவி கேட்டா இல்ல ஒரு வேலையை செய்ய சொன்னா தங்களோட விருப்பத்தை எல்லாம் ஓரங்கட்டிட்டு அள்ளி கொடுக்கறது. ஆனா முரண்பாடு என்னன்னா, இப்படி செய்யறவங்கள தான் இந்த சமூகம் ரொம்ப நல்ல மனசு, இவ்ளோ நல்ல மனுஷன் அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடுது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சமூகம் அப்படி ஒரு லேபிள குத்துறது தான் இந்த முழு பிரச்சனைக்கும் தொடக்க புள்ளியே. ஓஹோ, அப்படியா? அப்ப அது நல்ல குணம் கிடையாதா? இன்னைக்கு நம்ம ஆராய எடுத்துக்கிட்ட குறிப்புகள், அதாவது தி ஆர்கிடெக்சர் ஆஃப் பீப்புள் ப்ளீசிங், பிரேக்கிங் தி அப்ரூவல் சைக்கிள் அப்படிங்கிற அந்த உளவியல் தரவுகள் ஒரு மிக முக்கியமான உண்மையை உடைக்குது. ம், ஒருத்தர் எப்பவுமே எல்லாத்துக்கும் எஸ் சொல்றாரு, யாருக்குமே நோ சொல்ல மாட்டாரு அப்படின்னா அது ஒரு தாராள குணத்தின் வெளிப்பாடே கிடையாது. வாவ், நிஜமாவா? பின்ன அது என்ன? உளவியல் ரீதியா பார்த்தா அது தங்களை பாதுகாத்துக்க மனித மனம் கையாளும் ஒரு தற்காப்பு உத்தி, அதாவது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லலாம். இது ஒரு ஆழமான உளவியல் சிக்கல். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். காலம் காலமா எதை நாம நல்ல மனசு, தியாகம்னு கொண்டாடி வந்தோமோ அதையெல்லாம் இந்த ஆய்வுகள் அப்படியே தலைகீழா புரட்டி போடுது. ஆமா, கண்டிப்பா. அப்போ நேராகிய நீங்க பல நேரங்கள்ல உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு கூட மத்தவங்களுக்காக சம்மதிச்சு உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நாம பேச போற விஷயங்கள் உங்களை உழுக்க போகுது. ஏன்னா இந்த பீப்பிள் ப்ளீசிங் அப்படிங்கிறது மத்தவங்கள மகிழ்விக்க நினைப்பது ஒரு நல்ல குணமா, இல்ல உங்களை நீங்களே சிறை வச்சுக்கிற ஒரு வலையா அப்படிங்கறது தான் இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். இது சும்மா ஒரு பழக்கம்னு நம்ம ஒதுக்கிட முடியாது இல்லையா? மனிதர்கள் ஏன் இப்படி கட்டாயமா ஒருத்தரை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? இது எங்க இருந்து தொடங்குது? இது மூளை தனக்கு ஏற்படும் ஒரு அச்சுறுத்தலை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிற விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா, பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில பழங்காலத்துல ஒரு கூட்டத்திலிருந்து ஒருத்தன் ஒதுக்கப்பட்டுட்டான்னா அவனால தனியா காட்டுல உயிர் வாழ முடியாது. கரெக்ட். அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். அதேதான். மத்தவங்க என்ன நிராகரிச்சுட்டா என் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற அந்த ஆதி பயம் இன்னமும் நம்ம மூளையோட ஒரு மூளையில இருக்கு. ஓ, அப்போ ஒருத்தருக்கு நோ சொல்லும்போது அவங்க நம்மள வெறுத்து ஒதுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த அந்த ரிஜெக்ஷன் பயம்தான் மூளைக்குள்ள வருது. எக்ஸாக்ட்லி. அந்த நிராகரிப்பை பவிர்க்க தான் மனசுக்கு பிடிக்கலனாலும் உடனே எஸ்ன்னு சொல்லிடுறாங்க. இந்த அப்ரூவல் சைக்கிளுக்கு பின்னாடி ஒரு 6 முக்கிய காரணங்களை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரி, அது என்னென்ன காரணங்கள்? முதல் விஷயம் நாம இப்ப பேசின அந்த ரிஜெக்ஷன் பயம். நோ சொன்னா வெறுத்துடுவாங்களோன்னு நினைக்கிறது. 2வது காரணம் ரொம்ப சுவாரஸ்யமானது. சைல்ட்ஹுட் கண்டிஷனிங். சைல்ட்ஹுட் கண்டிஷனிங்னா சின்ன வயசுல நடக்கிற விஷயங்களா? ஆமா. சில வீடுகள்ல பாருங்க, குழந்தைங்க பெற்றோர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துக்கிட்டா, இல்ல நல்ல மார்க் எடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அன்பும் பாராட்டும் கிடைக்கும். நீ நல்லபடியா நடந்துகிட்டாதான் நான் உன்னை நேசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான மெசேஜ். கரெக்ட். இதுக்கு பேர் தான் கண்டிஷனல் லவ், அதாவது நிபந்தனையுடனான அன்பு. இத தொடர்ந்து அனுபவிக்கிற ஒரு குழந்தை என்ன நினைக்கும்னா, என் இயல்பான குணத்துக்காக யாரும் என்ன நேசிக்க மாட்டாங்க, நான் பெர்ஃபார்ம் பண்ணாதான் எனக்கு அன்பு கிடைக்கும். வாவ், இது கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த தப்பான புரிதல் மூலையில ஆழமா பதிஞ்சிடுது இல்லையா? நிச்சயமா. இதனால வர 3வது காரணம் என்னன்னா, லோ செல்ஃப் வொர்த். நாம் போதுமானவன் இல்ல அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு. அப்போ பெரியவங்களான பிறகும் அவங்க தங்களோட மதிப்புக்காக, அதாவது செல்ஃப் வேல்யூக்காக மத்தவங்களே சார்ந்திருக்காங்களா? ஆமா. வெளியில இருந்து யாராவது நீ ரொம்ப நல்லவன் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாதான் இவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். 4வது காரணம் கான்ஃப்ளிக்ட் அவாய்டன்ஸ், சண்டைகளை தவிர்க்கிறது. அமைதியா இருக்கணும்னு தங்களையே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. எக்ஸாக்ட்லி. 5வது காரணம் ஐடென்டிட்டி ப்ராப்ளம். நான் யார் அப்படிங்கிற தெளிவே உங்களுக்கு இருக்காது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நீங்க சொல்றத பார்த்தா இது ஒரு பச்சோந்தி மாதிரி இருக்கு. பச்சோந்தியா? ரொம்ப சரியான ஒப்பீடு. எப்படி சொல்றீங்க? அதாவது தான் இருக்கிற சூழ்நிலைக்கும் சுத்தி இருக்கிறவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கும் ஏத்த மாதிரி தங்களோட நிறத்தையே அவங்க மாத்திக்கிறாங்க இல்லையா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அவங்களுக்குன்னு சொந்தமா எந்த விருப்பு வெறுப்பும் ஸ்ட்ராங்கா இருக்காது. எந்த ரூம்ல இருக்கிறாங்களோ அங்க இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி மாறிடுவாங்க. ஓகே. அந்த 6வது காரணம் என்னன்னு சொல்லலையே? அது கில்ட் ஃபீலிங்,
குற்ற உணர்ச்சி. கஷ்டப்பட்டு ஒருவேளை நோ சொல்லிட்டா கூட ஐயோ தப்பு பண்ணிட்டோமோன்னு வர அந்த அதீத குற்ற உணர்ச்சி. சரி, ஆனா எனக்கு இங்க ஒரு மாற்று சிந்தனை தோணுது. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பா கேளுங்க. அதாவது சண்டையை தவிர்க்கிறது இல்ல ஒரு முரண்பாட்டை தவிர்க்கிறது சில நேரங்கள்ல ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம் இல்லையா? இப்போ ஒரு ஆபீஸ்ல பாஸ் தொடர்ந்து அதிக வேலை கொடுக்கறாரு. ம் அங்க போய் என்னால செய்ய முடியாது, இது என் பவுண்டரின்னு சொன்னா வேலைக்கே உள்ள வச்சிடுமே. அந்த இடத்துல சண்டையை தவிர்த்துட்டு தலையாட்டி வேலையை செய்யறது ஒரு வகையான சர்வைவல் உத்தி தானே. இதை எப்படி ஒரு உளவியல் சிக்கல்னு சொல்ல முடியும்? இது ஒரு அருமையான கேள்வி. இங்க நம்ம ரெண்டு விஷயத்தை பிரிச்சு பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக் கம்ப்ளையன்ஸ், அதாவது தந்திரோபாயமா செயல்படுறதுக்கும் கிரானிக் பீப்புள் ப்ளீசிங்கிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓகே, அது என்ன வித்தியாசம்? நீங்க சொன்ன உதாரணத்துல ஒருத்தர் சூழ்நிலைய புரிஞ்சுகிட்டு, சரி எனக்கு இப்போ இந்த வேலை தேவை, அதனால நான் கான்ஷியஸா இந்த எக்ஸ்ட்ரா வேலையை செய்யறேன்னு முடிவெடுத்தா அது ஒரு உத்தி. அதாவது அவங்க தெளிவா யோசிச்சு ஒரு சாய்ஸ் எடுக்கறாங்க. ஆமா, ஆனா ஒரு பீப்புள் ப்ளீசருக்கு அந்த சாய்ஸ் இருக்காது. அவங்க மூளை ஒரு முரண்பாட்டை பார்த்த உடனே பயத்துல அப்படியே உறைஞ்சிடும். இது அமிக்டால் ஹைஜாக்னு உளவியல்ல சொல்றோம். அப்படியா? அப்ப அங்க லாஜிக்கா யோசிக்கிற திறன் வேலை செய்யாது. கொஞ்சம் கூட வேலை செய்யாது. வேலை போயிடுமோன்ற பயத்தை விட பாஸ் கோவப்படுவாரோ, பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோன்னு எந்த சின்ன முரண்பாட்டை எதிர்கொள்ள முடியாம அவங்க ஆட்டோமேட்டிக்கா எஸ் சொல்லிடுவாங்க. பயம் மட்டும்தான் அவங்கள இயக்குது. அதாவது யாராவது கொஞ்சம் அழுத்தமா கேட்டா இவங்க மூளையில ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே சம்மதிக்கிறது மூலமா அந்த அலாரத்தை அணைக்க பாக்குறாங்க. சரியா சொன்னீங்க. இதனால தான் எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைக்கும்போது ரொம்ப மோசமான 4 மறைமுக பாதிப்புகள் ஏற்படுதுன்னு இந்த மூலாதாரங்கள்ல சொல்றாங்க. 4 பாதிப்புகளா? அதெல்லாம் என்னென்ன? இந்த சுழற்சி ஒரு மனுஷனை எவ்வளவு தூரம் பாதிக்கும்னு யோசிச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. முதல் விஷயம் பர்ன் அவுட், முழுமையான சோர்வு. இது வெறும் உடல் சோர்வு இல்ல, நரம்பு மண்டலத்தோட சோர்வு. ஆமா, ஒரு நாளைக்கு 20 பேரை பார்க்கறோம்னா அந்த 20 பேரோட முகபாவனைகளை கவனிச்சு அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு மூளை தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா பர்ன் அவுட் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. ரெண்டாவது பாதிப்பு செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையறது. தங்களுக்காக ஒரு வார்த்தை பேச முடியலையேன்ற எண்ணம் சுயமரியாதையை அழிச்சிடும். இது ரொம்ப வேதனையான விஷயம். மூணாவது உள்ளே சேரும் ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது விரக்தி. ஏன் எல்லாரும் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எரிமலை உள்ள கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இதுக்கு காரணம் மத்தவங்க இல்ல, இவங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த அளவற்ற சலுகை தான் இல்லையா? நிச்சயமா. 4வது பாதிப்பு தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஃபேக் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது உண்மையற்ற உறவுகள் உருவாகிறது. இல்ல, ஒரு நிமிஷம், இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. எல்லாரையும் அனுசரிச்சு போறவங்களுக்கு தானே சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ எப்படி அந்த உறவுகள்லாம் ஃபேக்குன்னு சொல்றீங்க? இதுதான் இங்க இருக்கிற முரண்பாடான உண்மை. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் பேசுறீங்க, உங்க உண்மையான விருப்பு வெறுப்ப காட்டவே இல்லைன்னா மத்தவங்க பழகிட்டு இருக்கிறது உங்ககிட்ட இல்ல. ஓ, பின்ன யாருக்கிட்ட? நீங்க போட்டிருக்கிற அந்த முகமூடி கிட்ட. உங்களோட அந்த எஸ் மேன் அப்படிங்கிற போலியான அடையாளத்தை தான் அவங்க நேசிக்கிறாங்க. வாவ்! உங்களுக்கு எதுல நிஜமாவே வருத்தம் வரும், எது பிடிக்காதுன்னு அந்த உண்மையான கோணம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த உறவை எப்படி உண்மையானதா இருக்க முடியும்? அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, எனக்காக ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது, சுத்தி 100 பேர் சிரிக்கிறாங்க, வாழ்த்துறாங்க, ஆனா அதுல ஒருத்தருக்கு கூட என் உண்மையான முகம் என்னன்னே தெரியாதுன்னா? கண்டிப்பா. அந்த 100 பேருக்கு மத்தியில நிக்கிறது தான் உலகத்திலேயே மிக கொடிய தனிமை. ஆமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததை நான் கொடுத்துட்டேன். ஆனா நிஜமான நான் அங்க இல்ல, என் முகமூடி தான் இருக்கு. இது ஒரு முழுமையான லூஸ் சிச்சுவேஷனா இருக்கே. இது எவ்வளவு வலியான ஒரு உண்மை பாருங்க. உங்களோட உண்மையான இயல்ப, உங்களோட நோ அப்படிங்கிற வார்த்தையை தாங்கிக்க முடியாதவங்களோட நீங்க வச்சிருக்கிற உறவு ஒரு நாளும் உண்மையான உறவா இருக்க முடியாது. சரி, இவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துற இந்த அப்ரூவல் சுழற்சியிலிருந்து நாம எப்படி தப்பிப்பது? சுயநலவாதியா மாறாம அதே சமயம் நம்மள நாம தற்காத்துக்கிறது எப்படி? மூளையில பல வருஷமா ஊறிப்போன இந்த பேட்டர்னை மாத்த முடியுமா? கண்டிப்பா மாத்த முடியும். இந்த சைக்கிளை உடைக்க மூல ஆதாரத்துல ஒரு 5 செயல்முறைகளை கொடுத்திருக்காங்க. இத ரிவியரிங் த பிரெயின் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அந்த 5 ஸ்டெப்ஸ் என்னன்னு? 1, ஸ்மால் நோ பிராக்டிஸ். சின்ன சின்ன சூழ்நிலைகள்ல இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறது. 2, பவுண்டரிஸ் செட் பண்றது. 3, செல்ஃப் வொர்த்தை பில்ட் பண்றது. அதாவது நம்ம மதிப்பு மத்தவங்களோட அப்ரூவல்ல இல்லைன்னு உணர்றது. கரெக்ட். 4, பாஸ் பிஃபோர் சேயிங் எஸ். 5, ரைட் பீப்புளை சூஸ் பண்றது. ஓகே, இதுல எனக்கு அந்த 4வது பாயிண்ட் ரொம்ப சுவாரஸ்யமா படுது. இந்த பாஸ் பண்றதுனா என்ன? 1 மில்லி செகண்ட்லயே எஸ் சொல்லிட தோணும். ஹம் இந்த வேகத்தை தடுத்து நிறுத்துறது தான் வேலை.
அதுக்கு தான் இந்த பாஸ் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் டூல் யூஸ் ஆகுது. யாராவது வந்து ஒரு வேலை கொடுக்கும்போது உடனடியா பதில் சொல்றத தவிர்க்கணும். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன், இல்ல என் ஷெட்யூல பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்ல பழகணும். ஓஹோ, இது அந்த ஏடிஎம் மிஷின்ல பாஸ்வேர்ட் போட்ட உடனே பணம் வராம ப்ராசஸிங் அப்படின்னு காட்டி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பாருங்க, அது மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி, ரொம்ப நல்ல உதாரணம். நமக்கு எவ்ளோ இடைவெளி கிடைக்குது பாருங்க. அந்த கொஞ்ச நேரம் நம்ம மூளையோட பயத்தை அமைதிப்படுத்தி லாஜிக்கா யோசிக்க வைக்குது. நிஜமாவே எனக்கு டைம் இருக்கான்னு சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆமா, அந்த பகுத்தறிவு வந்த பிறகு அடுத்த கட்டமா நாம எல்லைகளை வகுக்க வேண்டியிருக்கும். அதாவது செட்டிங் பவுண்டரிஸ். இந்த பவுண்டரிஸ்னா நம்மள சுத்தி ஒரு பெரிய செங்கல் சுவரை கட்டிட்டு யாரையும் உள்ள விடாம தடுக்கிறதா? நிறைய பேர் அப்படித்தானே தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆமா, அது ரொம்ப தப்பான புரிதல். உண்மையில எல்லைகள் அப்படிங்கிறது ஒரு ஹைவேல, அதாவது நெடுஞ்சாலையில போடப்படுற லேன்ஸ் மாதிரி. வாவ், இது ஜிம்ல போய் மசில்ஸ பில்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த நெடுஞ்சாலை லேன் ஒப்பீடு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ ஒரு நெடுஞ்சாலையில நிறைய வண்டிகள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா எந்த வண்டி எந்த பாதையில போகணும், எவ்வளவு வேகத்துல போகணும்னு கோடுகள் போட்டிருந்தா விபத்துகள் நடக்காம போக்குவரத்து சீரா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. உறவுகளும் அப்படிதான். மத்தவங்க கூட நீங்க பழகலாம். ஆனா என்கிட்ட இப்படி பேசுறது எனக்கு சம்மதம் இல்லன்னு நீங்க சில ரூல்ஸ், சில லேன்களை உருவாக்கும்போது உறவுகள் விபத்தில்லாம ஆரோக்கியமா போகும். உதாரணமா, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு பிரச்சனைன்னா நான் 1/2 மணி நேரம் கேட்பேன். ஆனா ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு ராத்திரி பூரா பேச முடியாதுன்னு சொல்றது ஒரு லேன். கரெக்ட், அதேதான். ஆனா இங்க பிரச்சனை எங்க வரும்னா, இதுவரைக்கும் எந்த லேனுமே இல்லாம தங்களோட இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுனவங்க நாம புதுசா கோடு போட்டா கோபப்படுவாங்க. இவனுக்கு ரொம்ப திமிரு வந்துருச்சுன்னு விமர்சிப்பாங்க. இத ஃபேஸ் பண்றது கஷ்டமாச்சே. எதிர்ப்புகள் கண்டிப்பா வரும். அதனாலதான் எடுத்த உடனே உங்க ஃபேமிலி கிட்டயோ பாஸ் கிட்டயோ பெரிய முரண்பாட்டை உருவாக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அதுக்கு தான் அந்த ஸ்மால் நோ பிராக்டிஸ். ஓ, சின்ன சின்ன நோக்கள் மூலமா நம்ம பவுண்டரி மசில கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்றது. ஆமா, உங்களுக்கு பிடிக்காத ஹோட்டலுக்கு ஃப்ரெண்ட் கூப்பிட்டா இல்ல எனக்கு அங்க வேணான்னு சொல்லலாம். கடையில ஒரு பொருளை வற்புறுத்துனா இல்ல எனக்கு வேண்டான்னு நகர்ந்து வரலாம். இந்த சின்ன வெற்றிகள் மூளைக்கு என்ன மெசேஜ் கொடுக்கும்னா, நான் நோ சொன்னாலும் உலகம் அழிஞ்சிடாது அப்படிங்கிற நம்பிக்கைய கொடுக்கும். சூப்பர். இந்த சின்ன சின்ன மறுப்புகள் மூலமா நம்ம சுயமதிப்பை நாமே கட்டி எழுப்புவோம். மத்தவங்க கோவப்பட்டாலும் அந்த தற்காலிகமான அசௌகரியத்தை தாங்கிக்கிற மனவலிமை கிடைக்கும். இது தொடர்ந்து நடக்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஃபில்டரிங் நடக்கும். அதாவது நீங்க சரியான மனிதர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பீங்க. இத்தனை நாளா உங்க முகமுடிய நேசிச்சவங்க உங்களை விட்டு விலகுவாங்க. அதை நினைச்சு நம்ம வருத்தப்பட தேவையில்லை இல்லையா? நிச்சயமா தேவையில்ல. ஏன்னா உங்க எல்லைகளை மதிக்கிற மனிதர்கள் மட்டும்தான் இனி உங்களுக்கு நெருக்கமா இருப்பாங்க. இது உங்க வாழ்க்கை முறையே ரொம்ப ஆரோக்கியமா மாத்திடும். எவ்வளவு அற்புதமான ஒரு மாற்றம் இது. ஒரு போலித்தனமான உலகத்திலிருந்து உண்மையான உறவுகள் இருக்கிற உலகத்துக்கு மாறுறது ஒரு பெரிய விடுதலை. இன்னைக்கு நாம நிறைய மாயைகளை உடைச்சிருக்கோம். கண்டிப்பா. எல்லாரையும் ப்ளீஸ் பண்றது நல்ல மனசல்ல. அது நம்மள காத்துக்கு நாம கட்டி அமைச்ச ஒரு பயத்தின் சிறைச்சாலை. சொந்த வாழ்க்கையை எரிச்சு மத்தவங்களுக்கு வெளிச்சம் தர்றது தியாகம் இல்ல. அது நம்மள நாமே புறக்கணிக்கிறது, இக்னோர் பண்றது. ஆமா. உங்க தேவைகளை முன்னிலைப்படுத்துறது சுயநலம் இல்ல, அது சுய பாதுகாப்பு. ஒருத்தரை மறுக்கிறது அவரை அவமதிக்கிறது இல்ல, உங்களை நீங்க மதிக்கிறீங்க என்பதன் வெளிப்பாடு. இந்த இடத்துல மூல ஆதாரத்துல இருக்கிற ஒரு வலிமையான வரிய பதிவு செய்யறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். நோ சொல்ல கற்றுக்கொண்டவனாலதான் உண்மையா எஸ் சொல்ல முடியும். எவ்வளவு ஆழமான வார்த்தைகள். ஆமா, குற்ற உணர்ச்சியாலையும் பயத்தாலையும் நீங்க சொல்ற எஸ்க்கு எந்த அர்த்தமும் இல்ல. துணிஞ்சு நோ சொல்ற சுதந்திரம் இருக்கும்போதுதான் நீங்க அன்போட சொல்ற எஸ் உண்மையானதா இருக்கும். ஆரோக்கியமான உறவுனா 2 பேரும் எப்பவும் ஒத்து போறது கிடையாது. முரண்பட்டாலும் அந்த உறவு உடையாது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அந்த பாதுகாப்பை நீங்க தான் உங்களுக்குள்ள உருவாக்கணும். சரியா சொன்னீங்க. நேராகிய உங்களுக்கு இறுதியா ஒரு கேள்வி. இந்த உரையாடல் முழுக்க நாம ஏடிஎம் மிஷின், முகமூடி, பச்சோந்தி அப்படின்னு நிறைய விஷயங்களை பத்தி பேசணும். ஆனா ஒரு தேவையற்ற விஷயத்துக்கு நீங்க கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நோ சொல்லும்போது உண்மையிலே நீங்க யாருக்கு எஸ் சொல்றீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க உங்களுக்கு நீங்களே எஸ் சொல்றீங்க. உங்களோட நேரத்துக்கு, உங்களோட அமைதிக்கு, உங்களோட சுயமரியாதைக்கு நீங்க எஸ் சொல்றீங்க. மத்தவங்களோட அன்பை பெற பெர்ஃபார்ம் பண்றதை இன்னையோட நிறுத்திட்டு எந்த முகமுடியும் இல்லாம நீங்க நீங்களாவே இருந்தா நாளைக்கு உங்க வாழ்க்கை எவ்வளவு சுதந்திரமா இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆழமான உரையாடல்ல சந்திப்போம். தொடர்ந்து சிந்தியுங்கள்.